கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு தமிழக மக்களை வஞ்சித்திருக்கிறது. தமிழக மக்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்கள் என்றால் நம்ம சொல்லணும், நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஆட்சிக்கு வரும்போது எல்லாருடைய கணக்கிலையும் 15 லட்சத்தை போடுறோம்னு சொன்னாங்க. 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. விவசாயிகளுக்கு 2 மடங்கு வருவாய் கிடைக்கும்னு சொன்னாங்க. யாருக்காவது கிடைச்சதா? அது 15 லட்சம் யாருக்காவது வந்ததம்மா? 15 லட்சம் வந்ததா? இந்த பகுதியில இருந்து ஏதாவது ஒரு இளைஞருக்கு, ஒரே ஒரு இளைஞருக்கு கடந்த 10 ஆண்டுல மத்திய அரசுல வேலை கிடைச்சிருக்கா? இல்லாத ஒரு பெருமழை, நிறைய பேர் ஆடு மாடுகளை இழந்தாங்க, வீடு இழந்தாங்க. இங்க இருக்க சகோதரிகள் எல்லாம் களக்காடுல ஒரு இடமா போய் கணக்கெடுத்தாங்க, எத்தனை வீடு விழுந்துன்னு சொல்லிட்டு. எவ்வளவு அழிவு, நிறைய ஏழைகள் மிக கஷ்டப்பட்டாங்க. ஆனா இந்த மோடி ஒரு நாளைக்கு வந்து எட்டி பார்த்தாரா? சொல்லுங்க, ஒரு நாளைக்கா வந்தாரா? சரி, நீ வெட்டி பார்க்கல, உனக்கு 1000 வேலை இருக்கு, வெளிநாடு சுத்தணும், 15 லட்சம் கோட்டு போடணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு உனக்கு. அப்படி இருக்கும் போது அட்லீஸ்ட் நீ வர வேண்டாம். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு 10 ரூபாய் 10 பைசா கூட கொடுக்கல இந்த மோடி மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு. இதுதான் வந்து நம்முடைய வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்னா இதுதான் காரணம். மோடி வந்து நம்முடைய ஏழைகளுக்கான ஒரு ஆட்சியாளரே இல்ல, ஏழைகளுக்கான பிரதமரே இல்ல. ஆனா அதானி அம்பானிக்கு எல்லாம் வந்து பல கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணுவாரு, பேங்க்ல பல கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணுவாரு. அப்படிப்பட்ட ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம். உண்மையிலே வந்து இவங்க வந்து திருப்பி மறுபடியும் வந்தா நான் சொல்றேன், மறுபடியும் இவங்க இன்னொரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தோம்னா நிச்சயமா வந்து நம்ம நாட்டில் வந்து தேர்தலே வராது. எல்லாம் வந்து ஜனநாயகத்தை அழிச்சிட்டாங்க. அவங்க வந்து அந்த ஹிட்லர் மாதிரி உள்ள தான் எடுத்ததுதான் எல்லாம், நான் வச்சதான் சட்டம், நான் வச்ச இப்ப தேர்தல் பத்திரம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. தேர்தல் பத்திரம் அவர்கிட்ட வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு நினைச்சாருன்னு உடனே என்ன பண்ணோம்? இன்கம் டாக்ஸ் அனுப்ப வேண்டியது, ஐடி அனுப்ப வேண்டியது. இவங்க போய் போலீஸ் போய் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பணம் கொடுன்னு சொன்ன உடனே இவங்க பயந்து போய் பிஜேபிக்கு ஒரு பணம் கொடுத்தா போதும், பிஜேபிக்கு 5 கோடியை கூட கேஸ் எல்லாம் வாபஸ். அதனால இப்படிப்பட்ட ஒரு அராஜகமான ஆட்சியை இந்த மத்திய அரசு பண்ணிட்டு இருக்குது. நாம் வந்து மறுபடியும் மீண்டும் இந்த அரசு வந்தால் நம்ம ஜனநாயகமே அழிஞ்சு போடும். இந்த ஓட்டு போடுற வேலையே இருக்காது உங்களுக்கு. அவங்க வச்சதுதான் சட்டம், ஒரே நாடு, ஒரே சாப்பாடு, ஒரே துணி, ஒரே உடை. இதெல்லாம் வந்து ஒரு தவறான கொள்கைகளை இந்த பாரதிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. மீண்டும் இவர்கள் வருவதை நாம் எக்காடு கட்டாமல் தடுக்கணும், தடுத்தே தீர்வோம். நிச்சயமாக ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும். அதுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்க நாட்டில் நடக்கிற அநியாயத்துக்கு நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும். அந்த வகையில் இங்க வருகை தந்திருக்கின்ற சகோதரிகளுக்கு அனைவருக்கும் நான் கேட்டுக்கொள்வது, இங்க இருக்கின்ற அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கு நான் கேட்டுவது, நமது சின்னம் கை சின்னம், நமது வேட்பாளர் அருமையான வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். ராபர்ட் ப்ரூஸ் பாவம், ஏழை, ஒண்ணுமே இல்லை, காசே இல்லை, டீ குடிக்க கூட காசு இல்லை அவர்கிட்ட. நாங்க தான் அவருக்கு செலவு டீ எல்லாம் வாங்கி கொடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு எதிர்த்து போடுற போட்டியாளர்கள் நிறைய பணம் வச்சிருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, நம்ம கிட்ட பணமே இல்லை நம்முடைய வேட்பாளர்கிட்ட. அந்த வகையில நாம் எல்லாம் கை சின்னத்துக்கு ராபர்ட் ப்ரூஸ் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.